அசந்த நேரத்தில் ஆட்டே போகிறது ஆம்பளைன்னு பார்த்தா அசால்ட்டாக ஆட்டே போகிறது பொம்பளை போல. அந்த மாதிரி சென்னை நெற்குன்ற ஏரியாவில் உள்ள வரலட்சுமிங்கிறவங்க காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் பிரைவேட் பஸ்ல ஏறி கோயம்பேடு வந்து இறங்குறாங்க. இறங்குனதும் அவங்க பேக்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்க வச்சிருந்த நகை பரிசு காணாம போயிருக்கு. சரி பஸ்ஸில் இருக்குன்னு செக் பண்ணலான்னு பார்த்தா பஸ் போயிட்டு உடனே கோயம்பேடு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டைல் தான் தெரியுமே, அந்த பஸ்ஸில் இருந்த சிசிடிவி கேமரா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா காஞ்சிபுரத்துலேருந்து கோயம்பேடு வர அந்த கேப்பில் டிரைவர் வந்துட்டு டீ குடிக்க நிப்பாட்டிருப்பாங்க போல. அப்போ அந்த வரலட்சுமிங்கிறவங்க அம்மா வந்துட்டு தண்ணி குடிக்க இறங்கியிருக்காங்க. அந்த டைமில் இவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த பொம்பளை வந்து இவங்க பேக்ல இருந்து நகைப்பரிசை திருடி இருக்கா. அப்புறம் என்ன, போலீஸ்க்கு யாருன்னு கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும், இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி விசாரிக்கிறப்ப எல்லாத்துக்குமே சரியான சாக்கு. திருப்பத்தூர்ல நரியம்பட்டின ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவோட கவுன்சிலர் பாரதி ஸ்ரீ அப்படிங்கிற பொம்பளை தான் இந்த வேலையை பார்த்துருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. நீங்களாம் நினைக்கலாம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் எதுக்கு நகையை திருடணும் அப்படின்னு. ஏன்னா இவங்க தான் திருட்டு முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்களே, சாரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்களே, அந்த ஒரு காரணம் போதாதான் இவங்க திருடுறதுக்கு. அரெஸ்ட் பண்ணி சிஎஸ்ஆர் சீட் ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த அம்மா மேல கிட்டத்தட்ட 50 திருட்டு கேஸ் இருக்குது. அதுல 3 கேஸுக்கு ஜெயில் போயிட்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இந்த அம்மாவோட பொழப்பே பிக் பாக்கெட் அடிக்கிறது, நகையை திருடுறதா தான் இருந்துட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் திருடி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறோம், கேஸ் வாங்கிட்டு இருக்கோன்னு சொல்லி அரசியலுக்கு இந்த அம்மா வந்திருக்கு. இந்த அம்மா வந்த நேரமோ என்னமோ தெரியல, தலைவர் போஸ்ட்டை கொடுத்து உட்காரச்சிட்டாங்க. இதுல மற்ற கட்சிக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா டிஎம்கேக்கு மட்டும் நீ திருடங்கிற லைசன்ஸ் வச்சிருந்தா போதும், தலைவருங்கிற போஸ்டிங்கை கொடுத்து திருடுறதுக்கு ஒரு ஏரியாவையும் கொடுத்துருவாங்க திருட்டு பயிலுவ. இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.